கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 23வது ஞாயிறின் வெள்ளிக்கிழமை வாசகமும் அதை தொடர்ந்த இறை வார்த்தை பகிர்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 39 தொடங்கி 42 வரை இருக்கும் இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஊமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை போல இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரை, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியானது மிகவும் யதார்த்தமான ஏதோ ஒரு சொல்ல வர செய்தியை இலைமறைக்காயாக சொல்ல விதமாகவோ அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டதாகவோ அல்லது ஒரு பிலோசாபிக்கல் தாட்ஸ் அப்படின்னா நம்ம இதை பார்க்க முடியாது. ரொம்ப பிராக்டிக்கலா ஜீசஸ் சொல்றாரு, உன் கண்ணுல இவ்வளவு, நம்ம ஊர்ல சொல்லுவா தெரியுமா, உன் மேல இவ்வளவு குருணி அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த முதுகு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கியாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு ஆண்டவர் யதார்த்தத்துல இன்னைக்கு சொல்றாரு. எப்பவுமே எதிர்மறையா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இன்றைக்கு இல்ல, இயேசுடைய காலத்துல இருந்திருக்கிறது. அதனாலதான் அந்த மறையுரை கூட இப்படி ஒரு தலைப்பை வைத்தேன், பார்வை குறைவு உள்ளவர்களா நீங்கள், இது உங்களுக்கானது. பார்வை இல்ல ஃபாதர், எனக்கு நான் கண்ணாடியே போடாம நல்லா வாசிப்பேனே சாமி, எனக்கு 60 வயசாயிருச்சு 70 வயசாயிருச்சு, ஒரு நாளும் கண்ணாடி போட்டதில்லை, கிட்ட பார்வையும் இல்லை துருவ பார்வையும் இல்லை, எனக்கு எல்லா பார்வையுமே நேரான பார்வை அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்ல போற இந்த பார்வை குறைபாடு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது உங்களுக்கானது. பார்க்கிற கண்ணில் அல்ல, இந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிற என்ன குறைபாடுகள், நான் அதைத்தான் சொல்ல போகிறேன். இப்ப நீங்க கண் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணை பரிசோதிப்பார். அந்த உங்களுடைய இந்த கருவிழி என்ன ஒரு இதுல இருக்கிறது, அந்த லென்ஸுடைய தன்மை எப்படி இருக்கிறது, அதை பார்த்து உங்களுக்கு சரி செய்யறாரு இல்லையா? அந்த டாக்டர்கிட்ட போய் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குறைபாடை டாக்டர் சொல்ல மாட்டார், இதை சாமியார் தான் சொல்லுவாரு, இதை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் தான் இந்த குறைபாடை கண்டுபிடிப்பார்கள். ஆக நான் சொல்ல வர்றது கண்ணுல புறதட்டுறதையோ அல்லது கண்ணுல பூ விழுந்துருச்சுன்றதையோ அல்லது லென்ஸ் டிம் ஆயிடுச்சு அல்லது பிரைட் ஆயிடுச்சு அப்படின்றதோ நான் சொல்லக்கூடிய குறைபாடு அல்ல. இது சற்று வித்தியாசமான பார்வை குறைபாடு. பார்வை குறைபாடு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இது உங்களுக்கான ஒரு மறைவுரை பகுதி. ஒரு நண்பர், அவருக்கு ரொம்ப நாளா ரோமுக்கு போகணும்னு ஆசை. எதுக்கு அப்படின்னா, ரோம்ல போய் திருத்தந்தையை பாத்துறணும், போப் பிரான்சிஸை பார்க்கணும், உனக்கு ரொம்ப நாளா அவருக்கு ஒரு ஆசை. அப்போ அவர்கிட்ட அவ்வளவு தூரத்துக்கு பொருளாதார வசதி இல்லை. அப்ப திட்டமிடுகிறார், நான் கட்டாயம் ரோம் போய் பார்க்கணும் போப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிறு சேமி போல சேர்த்து ஒரு மனக்கணக்குல இருக்காரு. 3 வருஷம் நான் இவ்வளவு தொகை சேர்த்தேன் அப்படின்னா என்னால போக முடியும். அந்த 3வது வருஷத்துல இறுதியில கணக்கு பண்ணி பாக்குறாரு, அவர் திட்டமிட்ட அந்த தொகைக்கு மேலாகவே அவரால் சேர்க்க முடிந்தது. அப்போ நம்ம வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடுகிறாரு. ஃபிளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, விசா ரெடி, ஃபிளைட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபிளைட், இன்னைக்கு போய் சரி முடி வெட்டிட்டு போகலாம், நல்லா கொஞ்சம் நீட்டா வச்சுட்டு போவான், ஏன்னா இங்க இருந்து வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் நம்ம திரும்பி வரும்போதே அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி நல்லா முகத்தெல்லாம் சவரம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த முடி வெட்டுற கடைக்கு பார்பர் ஷாப்புக்கு போறார். அந்த முடி வெட்டுறவர் இவருக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தான், ரொம்ப நெருக்கமான நண்பர் இல்ல, ஒரு தெரிந்த மனிதர். அப்ப முடிவெட்ட போகும்போது, என்ன போ திடீர்னு இப்படி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, வழக்கமா இப்போ வரமாட்டீங்களே, மாச கடைசி ஆகலையே, நீங்க என்ன 15 நாள்லயே முடிவெட்ட வந்துட்டிய அப்படி சொல்லி கேட்கிறாரு. உடனே அவர் சொன்னாரா, இல்ல நான் அந்த மாதிரி நாளைக்கு நான் ரோமுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு உடனே அவர் முதல் கேள்வி கேட்டாராம், எந்த ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏர் ஏஷியால. அது ஒரு ஃபிளைட்டாங்க, உங்களுக்கு வேற எந்த ஃபிளைட்டுமே கிடைக்கலையா? இருந்திருந்து அந்த ஃபிளைட்ல போவீங்க, ஒழுங்கா சர்வீஸ் இருக்காது, சும்மா மாட்டு வண்டி ஓட்டமா டக்குன்னு விரட்டிட்டு போவாங்க, அப்பப்போ உழுக்குவாங்க ஃபிளைட்டை போட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை. என்னமோ டெய்லி பார்பர் ஷாப்புக்கே அவர் ஏர் ஏஷியால தான் வந்துட்டு போறது மாதிரி பல குறைகளை ஏர் ஏஷியா பத்தி சொல்லி முடிக்கிறார்.
நான் நண்பர் அப்படி கேட்டுட்டே இருக்கிறார். சரி அங்க போறீங்களா, எங்க போய் தங்குவிய அப்படின்னாரு. அங்க ரூம்ஸ் எல்லாம் புக் அப்படி தாங்க சொல்லுவாங்க. ரூம் இங்க கேட்கும் போது சொல்லுவாங்க ரூம் புக் பண்ணிருக்குன்னு சொல்லுவீங்க, ஆன்லைன்ல புக் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க போய் உங்களுடைய எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. நீங்க வீடியோல பார்த்து நீங்க ஆன்லைன்ல பார்த்து புக் பண்ற மாதிரிலாம் அங்க ரூம் இருக்காது. ஆனா சுத்தமாவே இருக்காதுங்க. பல நாட்டுக்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீங்க சுத்தமா எதிர்பார்க்க முடியும்? ரூம் கிடைக்குமானே தெரியல. திடீர்னு உங்களுக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு கேன்சல் பண்ணா என்ன செய்வீங்க? அப்படிலாம் பண்ணிருக்காங்க, சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். சரி, நண்பர் எந்த பதிலும் சொல்லல. அடுத்த 3வது கேள்வி, ரோமுக்கு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நான் போப்பாண்டவரை பார்க்க போறேன். என்னங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? எவ்வளவு பெரிய கூட்டம், உலகமே அங்க நிக்குது. போப்பாண்டவரை போய் நீங்க எப்படிங்க பார்க்க முடியும்? அவர் எங்கிட்ட ஒரு தூரத்துல நிப்பாரு, அந்த சேனலை திறப்பாரு. அந்த நேரத்துல அவரை பாக்குறதுக்கு பதிலா நீங்க டிவி ஓபன் பண்ணீங்கன்னா உங்க செல்போன்லயே அழகா நீங்க போப்பாண்டவரை பாத்துடலாமே பிரான்சிஸ. இதுக்காண்டி ஏன் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி, அதுவும் 3 வருஷம் கனவோட இருந்து போறீங்களே, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சரி சொன்னா நீங்க புரியா, சரி விடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு நண்பர் எதுவும் பேசல. 4வது சொல்லியிருக்காரு, சரி அங்க போய் பார்க்க போறீங்களே, உங்களுக்கு சேஃப்டிக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? எப்படி பத்திரமா வந்து சேருவீங்க? இதெல்லாம் எதுவுமே தெரியாம எப்படிங்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணு சொல்றாரு. இவர் எப்படா முடி வெட்டுவாருங்க? அத்தனை முடி வெட்டியாச்சு, முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு நண்பர் மீண்டுமாக தன்னுடைய பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு போறார். அப்போ அவர் ஆர்வத்தோட அந்த முடி வெட்டுவர் கேட்கிறாரு, எப்படி பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ஏர் ஏசியாக்காரன் உருட்டுன்னு ஊட்டிருப்பானே பிளைட்ட, அப்படியே கடக்க முடக்க விரட்டி இருப்பானே, ஒரு பிள்ளைய உங்களை மதிச்சிருக்காதே அப்படின்னு கேட்டோன்னு சொன்னாரு. இவர் அப்படியே ஆப்போசிட்ட சொல்றாரு, நீங்க சொல்றதை கேட்டு நான் கூட என்னமோ நினைச்சேங்க. எப்படி கவனிச்சுக்கிட்டா தெரியுமா? அது உள்ள நுழைஞ்சதுல இருந்து அந்த புன்முறுவலோட சிரித்த முகத்தோட என்னை வரவேற்றது, அந்த உணவு கொடுத்த விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா அந்த பயணமே எனக்கு களைப்பே தெரியலங்க. அவ்வளவு அழகா அந்த விமானி ஓட்டினாரு. ஏதாவது மேகங்கள் வருது அப்படின்னா முன்னாடி தகவலை கொடுத்து என்னை மென்டலா என்னை தயார்படுத்தினாரு. எனக்கு இந்த முதல் தடவை விமானத்துல போறோம்ன்ற பயமே இல்லைங்க எனக்கு. அப்படி ஒரு விமான பயணம், தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு, இயேசுவுக்கு நன்றி அப்படின்னாராம். அப்படி என்னடா அப்படி சொல்றானே இந்த மனுஷன் சொல்லிட்டு, சரி இந்த ரூம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதை ஏங்க கேக்குறீங்க? அதை ஓடங்க, அந்த ரிசப்ஷன் தான் உண்மையில அப்படிதாங்க இருக்கணும். நான் கூட வீடியோல பார்த்தேன், அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நேரம் வந்து பாவமா தான் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு. சாப்பாடு கூட ஒரு கிட்டத்தட்ட இந்தியன் ஃபுட் போல எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, நான் இந்தியன் தெரிஞ்சுட்டு. அப்படி ஒரு உபசரிப்பை நான் எந்த ரிசப்ஷன்லையும் பார்த்தது இல்லை. நல்ல ஹோட்டல், நல்ல ரெஸ்டாரண்ட் அப்படின்னாராம். போப்பாண்டவரை பாத்தீங்களா? போப்பாண்டவரை பாத்தீங்களாவா? அதாங்க ஆண்டவர் எனக்கு எடுத்த மிகப்பெரிய கிருபை. ஆனா கூட்டத்துல தாங்க எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தோம். நான் கூட நீங்க சொன்னது போல அந்த சேனலை பார்த்துட்டு வந்துருமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல பாருங்க, போப்பாண்டவர் வாகனத்துல வந்தாருங்க. கரெக்டா என் பக்கத்துல வரும்போது எங்க 2-3 பேர் கையை பிடிச்சாரு. அதுல என் கையும் தொட்டுட்டாரு. கரெக்டா அந்த இடத்துல வண்டி நின்றுச்சுங்க. வண்டி நின்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவரோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறாரு. என்னது, போப்பாண்டவோட பேசுனீங்களா? ஆமா, நான் போப்பாண்டவோட பேசினேன். என்ன கேட்டாரு உங்ககிட்ட அப்படின்னாரு. அதுக்கு இந்த நண்பர் சொன்னதுதான் பதில். எங்க இருந்து வந்தியன்னு கேட்கல, என்ன பண்ணியதெல்லாம் கேட்கல, என்ற ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். என்ன கேட்டாரு? ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டாரு? எந்த கடையில நீ முடி வெட்டின, இவ்வளவு கேவலமா வெட்டி இருக்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாரு அப்படின்னு அவரு சொன்னாராம். இது கடைசி வேணா கற்பனையாக இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மையான கதை. பிரியமான மக்களே, இன்னைக்கு எல்லாருக்குமே இது போன்ற இந்த முடிவெற்றவர் எப்படி எல்லாத்துக்கும் எதிர்மறையா நெகட்டிவா குறையா சொன்னாரோ, அது போல இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய மக்கள், குறை பார்வை உடையவர்கள் இன்னைக்கு நிறைய பேரு சமூகத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்க ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலே போச்சு, ஊர் நிம்மதி கட்டு போகும். இப்ப தெருவுக்கு ஒருத்தனா யோசிச்சு பாருங்க. ஆனா பிராக்டிக்கல் என்ன நடக்குது தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆளு இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. எதையுமே நெகட்டிவா பார்க்கிறது, குறிப்பா அடுத்தவங்க செய்யக்கூடிய காரியத்தை நெகட்டிவா பார்க்கிறது. அந்த முடிவெற்ற சகோதரர் வந்து உண்மையிலே அந்த ஏர் பயணிச்சாரான்னு தெரியல. அந்த ஏர் ஏஷியா கம்பெனியவே டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு புரிதலை கொடுக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முன்ன பின்ன அவர் தங்குனது இல்லை. ஆனா இவருக்கு கிடைக்கிற ஐடியா வச்சு, இவருக்கு சொல்லப்பட்ட செய்தியை வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் உருப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட போப்பான்ற பாக்குறதுக்கு நினைச்சிருப்பாருன்னு கூட தெரியல. ஆனா சொல்றாரு, சன்னல்ல பாக்குறதுக்கு இங்கேயே பார்த்துட்டு போயிடலாமே. தொட்டதற்கெல்லாம் எதிர்மறை இப்படி பேசக்கூடிய மனிதர்களை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பார்வையை சொல்லுகிறார். இந்த கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதரி கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப இவ்வளவு பெருசா பேசுறிய அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த குறையுள்ள மனிதர்களால் இன்றைக்கு சமூகம் ஒரு குறைபட்ட சமூகமாக இருக்கிறது. ஒரு சில பேர் இந்த வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஒரு சில குறிச்சு வச்சு, என்னத்த எது சொன்னாலும் அது
என்னத்த இதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியுங்க, இது அப்பவே இப்படிதான் எனக்கு முன்னாடியே தெரியும், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இருந்திருந்து இதையா போய் இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மனிதரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை குறிச்சு நீங்களே எச்சரிக்கையா இருந்துருங்க. ஐ எம் டெல்லிங் யூ, உங்களை குறித்து நீங்களே எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். இது எங்க போய் முடியும் தெரியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவங்க உங்களுடைய போன் லிஸ்ட்லயோ அல்லது உங்களுடைய தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. என்ன கேட்டா அந்த மாதிரி உறவுகளை கட் பண்றது ரொம்ப நல்லது. நாம நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு வாண்டுடைய வார்த்தையத்தான் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஒரு இறை வார்த்தையை பார்ப்போமே. ஏன் நம்ம இப்படி சொல்றோம், யாரையும் குறை சொல்லாதீங்க அப்படின்னா எல்லாருமே குறையோடு தான் வாழுகிறோம். அப்ப இந்த சூழ்நிலையில அடுத்தவுடைய குறையை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா குறையோடு இருக்கிற நாம் குறையினுடைய குன்றாய் பிறப்பிடமாய் மாறி போவோம். உலகம் அறிந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா, எல்லோருமே பாவிகள். ஒரு கேத்தலிக் சர்க்கிள்ல வரும்போது ஒரு ஆன்மீக பார்வையில நம்ம எல்லோருமே பாவிகள் சொல்றோம். யதார்த்தத்துல பார்த்தா எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ரோமேயர்களை திருமுகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல பவுலடியார் என்ன சொல்றாரு தெரியுமா, எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனோம். எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த அந்த மேன்மையை இழந்து போனோம். இழந்த மேன்மையை மீண்டும் பெற்றுத் தருவதற்கு இயேசு ஆண்டவர் வந்தார். எதற்காக? அந்த மேன்மை இழந்த மனிதர்கள் மேன்மை மிக்கவர்களாக மேன்மட்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எப்படி நாம் அந்த மேன்மையை இழந்து போனோம்? மாய கவர்ச்சி, இந்த உலகம் காட்டுகிற அந்த மாய கவர்ச்சிக்கு மத்தியில நாம் அடிபட்டு மிதிபட்டு கரைப்பட்டவர்களாக மாறி போனோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மையும் நம்மிடம் வராது. பாத்தீங்களா, என்னட்ட ஒரு பிரச்சனை இல்லைங்க, நான் 100%ங்க, நான் அக்மார்க் முத்திரையிட்ட யோக்கியன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீ பொய்யன். அப்படி சொல்றவங்கிட்ட உண்மையே இருக்காதுங்க. அவன் சொல்லுவா தெரியுமா, உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் சொன்ன மாதிரி இருப்பேன், எங்க என் மேல ஒரு குறை சொல்லிருங்க பாத்துக்கலாம், என் மேல ஒரு குத்தம் சொல்லிருங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அவங்கள்ட்ட உண்மை இல்லை அப்படின்றத நான் சொல்லல. 1:8 யோவான் சொல்றாரு, நாம் ஏதோ ஒரு விதத்தில் கரைபற்றவளாக இருக்கிறோம், பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மை நம்மிடம் வராது அப்படின்னு சொல்றார் யோவானுடைய வார்த்தை. ஆக நாம் கொண்டிருக்கிற இந்த பாவத்தினுடைய குறையினுடைய விகிதாச்சாரம் என்றால் வேறுபடலாம் ஒழிய எல்லோருமே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப நீங்க நினைக்கலாம், சாமி அப்ப யாரையுமே நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, நம்ம சரி தப்புன்னு நம்ம சொல்லவே கூடாதா? சொல்லலாம். அதுல இன்டென்ஷன் என்ன அப்படின்றதான் பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைய மறைச்சிட்டு அடுத்தவங்க இருக்கிற குறைய தூக்கி காமிக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. குறிப்பா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, குடும்பங்களுக்கு மத்தியில குறிப்பா அந்த திருமண காரியங்கள்ல நடக்கிற போது இன்னைக்கெல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? கஷ்டப்பட்டு அங்க தேடி இங்க தேடி விசாரிச்சு ஒரு பொண்ணை முடிக்கலான்னு வரும்போது கடைசியா நம்மகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. இவ்வளவு நாளா அவர் விசாரிச்சு ஒரு 99% சரி நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சம்பந்தத்தை ஒரே வார்த்தையில போட்டு உடைச்சிருவோம். நம்மால் கொஞ்சம் கூட அதை யோசிக்கிறது இல்லை. அந்த கொடுக்கிற செய்தி யாரோ ஒருத்தர் கொடுத்த செய்தியா தான் இருக்கும். அவர் கேட்கிற பொழுது அந்த கேட்கறதுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம அடிச்சு நொறுக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாவகரமான ஒரு செயல். ஒருத்தரை வேலைக்கு எடுக்கலான்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அந்த இன்டர்வியூ வைக்கிறவரே பல கட்டத்துல பல சோதனைகள் முடிச்சுட்டு சரி கடைசியா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ஒப்பீனியன் கேட்கிறாரு அப்படின்னா அதுல உண்மைத்தன்மை தெரியாம நம்ம காதுல கேட்டது நம்முடைய அனுபவத்தை வச்சு நம்ம பதில சொல்லுகிற பொழுது அது குறைபட்ட மனிதனுடைய எண்ணமாக மாறி போய் விடுகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அடுத்தவர்களை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி just to check yourself, am I worthy to make a judgment on others? Am I worthy to make a verdict of others' character? இந்த கேள்வி நமக்கு கேட்கப்படணும். முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? நான் குறையுள்ளவன் அப்படின்ற ஒரு ஏற்பு நிலை வரணும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? நானே பாவிகளுள் முதன்மையான பாவி அப்படின்னு பவுலடியார் சொல்றார். அப்போ அடுத்தவருடைய குறையை நான் சொல்லி காண்பிப்பதற்கு முன்பாக நான் குறையுள்ளவன் என்பதிலையும் குறையிலும் அதிகுறைவுடையவன் நான் என்பதையும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனால் தான் அடுத்தவருடைய குறையை நேர்மறையாக சொல்ல முடியும்.
அப்ப என்னுடைய குறையை நான் அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்க மாதிரி மறைச்சிட்டு நான் அடுத்தவங்களுடைய குறையை சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா ஏப்ப ஓடும் போத அது வெளியில வந்துடும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 3 இறைவார்த்தை சொல்லியிருக்கிறேன். ரோமேற்கலி திருமுகம் 3:23, 1 யோவான் 1:8, 1 தீமோத்தேயு 1:15. இதை 3ஐயும் நீங்கள் விவிலியத்தை தேடி பார்த்து இந்த 3 வசனத்தையும் எழுதிட்டு இந்த 3க்கு என்ன தொடர்பு நான் தொடர்பு படுத்தினேனோ அதே தொடர்பு நீங்க படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு சொல்ல வருகிற இந்த உண்மை புரியும். அதையும் கடந்து பார்வை குறைபாடு நம்மிடம் இருக்கிறதா என்பதும் புரியும். பார்வை குறைபாடு உங்களிடம் இருக்கிறது என்றால் இது உங்களுக்கானது. ஒருவேளை உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இந்த நிலையில் இருக்கிறார் என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த செய்தியை அவர்களுக்கு பகிருங்கள், இதை கேட்க சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு குறையுள்ளவர்களாக இருக்க நம்மை படைக்கவில்லை. நிறைவிலிருந்து படைக்கப்பட்ட நாம், நிறைவை நோக்கி பயணிக்கிற நாம் நிறைவுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தையுடைய திட்டம். அதைத்தானே நம்ம ஆண்டுடைய வார்த்தையாக லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். குறையுள்ள எண்ணத்தோடு இருப்பது படைக்கப்பட்ட இறைவனுடைய படைப்பு சிந்தனைக்கு, படைப்பு நோக்கத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்தவர்களாக குறையுள்ளவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குறையை சரியான விதத்தில் நேர்மறையான விமர்சன போக்கோடு சுட்டி காண்பித்து அவர்களையும் நல்வழிப்படுத்தி எல்லோரும் நிறையுள்ள பார்வை கொண்டவர்களாக நிறைவை நோக்கி பயணிக்க இந்த நாளினுடைய வாசகம் அழைப்பதாக நான் உணர்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.